வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வீட்டிலேயே சுலபமான முறையில் ப்ளம் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், இது 1 கப் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். வெண்ணெய் 150 கிராம் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். ஆரஞ்சு தோல் மேல இருக்கிற தோல் மட்டும் சிவிக்கணுங்க, 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற வெள்ளைத்தோல் சேர்த்துக்கிட்டா கசக்கும். அதே மாதிரி கோதுமை வளர்ந்த கப்ல ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கிரேப் ஜூஸ் 1/4 கப், பால் 1/4 கப். இது கூட வாசனைக்கு பட்டை சிறுதுண்டு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். கொக்கோ பவுடர் 2 டீஸ்பூன். ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தா பாதாம் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. இல்லை பாதாம் சிறிதளவு, முந்திரி சிறிதளவு, டியூட்டி ஃப்ரூட்டி சிறிதளவு, உலர்ந்த திராட்சை சிறிதளவு, உலர்ந்த பிளாக் திராட்சை சிறிதளவு, அதே மாதிரி பிஸ்தா சிறிதளவு. கேக் சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு பேக்கிங் பவுடர்னு கடையில் கேட்டால் கிடைக்குங்க. அது 1 டீஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதுதான் தேவையான பொருட்கள்ங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்ணெயை நல்லா அடிச்சுக்கலாங்க, கூழ் பதத்துக்கு வர மாதிரி. இப்போ சர்க்கரையை பொடி செய்து வச்சாச்சு. அதே மாதிரி வெண்ணெயை நல்லா இந்த கேக் பீட்டரில் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கொஞ்சம் இலகன பக்கத்தில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு கேக் செய்ய சரியாக இருக்கும். இப்போ பொடிச்சு வச்சுருக்கிறேன் ஆர்கானிக் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையும் வெண்ணையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இது கூட மாவெல்லாம் சலிச்சுக்கலாங்க. கோதுமை மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பட்டை ஏலக்காய் தூள், இது கூடவே சிறிதளவு சோடா, சமையல் சோடா. இப்போ நல்லா நம்ம இந்த பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எல்லா பொடியும் நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோம். இது கூட எடுத்து வச்சிருக்கிற கிரேப் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் நல்லா கலந்துக்கலாம். இது கூட வெனிலா எசன்ஸ், இது கூட துருவி வச்சிருக்கேன் ஆரஞ்சு தோல், கொஞ்சம் பால். இது காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பால். பாருங்க, இதே பொசிஷனில் நல்லா கட்டிகள் இல்லாமல் நீட்டாக கலந்துக்கலாம். பாருங்க, பால் ஊற்றி உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்துக்கணும். இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ கட்டிகளே இல்லாமல் நல்லா வந்துருச்சு. பால் 1 கப் கூடவே நீங்கள் கிட்ட வச்சுக்கிறது சௌரியம். இதே பொசிஷனில் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டா சரியாக இருக்கும். இது கூட எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, பிஸ்தா, உலர்ந்த திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை, இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெயை கேக் ட்ரே சுற்றிலும் தடவி விட்டுருக்கேன். இதில் நடுவில் நம்ம பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். 1க்கு 2 பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பரில் நல்லா வெண்ணெய் தடவி விட்டுருக்கேன். இப்போ எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். அரைவாசி ஊற்றிக்கிட்டாதாங்க சரியாக இருக்கும். இதாங்க பதம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த பதத்துக்கு நீங்கள் கேக் பேக் செய்துக்கணும். இப்போ அடிகனமான குக்கர் எடுத்து அதில் நான் பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேங்க, ஒரு 1/4 பக்கம். இது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஹீட் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் கேக் ட்ரே அவங்க குக்கருக்கு தகுந்தளவு வாங்கிக்கிறங்க. ரொம்ப குக்கரில் இந்த கேக் ட்ரே ஒட்டுற மாதிரி வாங்கக்கூடாது. நடுவில் கரெக்டாக பதிகிற அளவுக்கு சுற்றிலும் கேப் இருக்கிற அளவுக்கு பார்த்து வாங்கிக்கணும். இப்போ குக்கர் 15 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் ட்ரே வச்சு மூடும்போது இந்த மூடியில் கேஸ்கட் இல்லாமல் மேலே விசில் இல்லாமல் மூடி வச்சுக்கணுங்க. 15 நிமிஷம் பக்கம் குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கேக் ட்ரேயை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடுக்கி எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு கையெல்லாம் சுடாமல் பத்திரமா இருக்கும். இப்போ கேக் ட்ரே நான் உள்ளே வச்சுருக்கேங்க. இது நம்மளுக்கு 40 to 50 நிமிஷம் பக்கம் லோ ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு வேகணும். மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கேக் ட்ரே குக்கரை சுற்றிலும் ஒட்டாத அளவுக்கு கேப் விட்டு இருக்கணுங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே 45 நிமிஷம் பக்கம் ஆச்சு. நம்ம ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கேக் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு பாருங்க, இந்த ஒரு லாங் ஸ்டிக்ல உள்ள வரைக்கும் விட்டு பார்த்தா பாருங்க, இந்த ஸ்டிக்ல எங்கேயுமே ஒட்டலை. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இடுக்கி வச்சு எடுத்துக்கிறேன் நான்.
இப்போ எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சுங்க, இறக்கி வச்சுட்டோம். இது வந்து 1 மணி நேரம் பக்கம் சூடாறின பிறகு நம்ம திருப்பி போடும்போதுங்க கேக் வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா மேலெல்லாம் சூடு ஆறிடுச்சு. இது சைட்லலாம் நம்ம கொஞ்சம் கத்தியில் லெம்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கவித்தியாச்சுங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மேலே உள்ள பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2 பட்டர் பேப்பர் போட்டு நம்ம கேக்கு பேக் செய்தோம். பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் டைரெக்டாக போடும்போது அது வெயிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு பொங்கி பொங்கி வரும்போது கீழே போய்க்கும். இப்போ இந்த பிளேஸ்லேயே நம்ம கட் பண்ணிக்கிறது சரியாக இருக்கும். இப்போ ஆறிடுச்சு, இப்போ கட் செய்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் ப்ளம் கேக் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.